நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியானது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிற கடவுளாய் இருக்கிறபடியினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உம்முடைய திருவசனங்களின் மூலமாக எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். யோவானுடைய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பிரியமானவர்களே, விடுதலை இல்லாமல் தவிக்கிற மனுக்குலம், எங்கு பார்த்தாலும் தத்தளிப்பு, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள்ளே ஆறுதல் இல்லை, குடும்பங்களுக்குள்ளே நிம்மதி இல்லை, சந்தோஷம் சமாதானம் இல்லை, வேதனையின் நடுவிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஊழியங்களுக்கு போகும் இடமெல்லாம் நாங்கள் பார்த்து வேதனையோடு இந்த வார்த்தைகளை உங்கள் நடுவிலே பேசுகிறோம். பிரியமானவர்களே, விடுதலை வாழ்வு நமக்கு தேவை. ஆண்டாண்டு காலமாய் தேசங்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் எல்லாரும் அரசியல் ரீதியான விடுதலைக்காக போராடினார்கள். வரலாற்றிலே படிக்கும் பொழுது இந்திய விடுதலை இயக்கம், இந்திய சுதந்திர போராட்டம், அமெரிக்க சுதந்திர போர், ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்து அரசியல் ரீதியான விடுதலைக்காக கடுமையாய் போராடினதை வரலாற்றிலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான விடுதலையை அவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. ஏன் என்று நீங்கள் சங்கீதக்காரனிடத்தில் கேட்டால் 43ஆம் சங்கீதம் 3வது வசனமும் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பாவம் மனிதர்களை பிடித்திருக்கிற பயங்கர நோய் அது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விடுதலை அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே ஒரு நியாயசாஸ்திரி ஒரு முறை வந்து பேசினார். ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரிடத்திலே பேசினார். பலதரப்பட்ட மக்கள் ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவர்களை சந்தித்து அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? உழைக்கிறோம், அலைகிறோம், பிரயாசப்படுகிறோம், குடும்பத்தை நடத்துவதற்கு, எங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்காக பொருள் ஈட்டுகிறோம், இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரிகிறது. எங்கள் பிள்ளைகள் எங்களை விட நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று கடன் வாங்கி கஷ்டப்பட்டாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அவர்கள் நாளைக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில் வர வேண்டும் என்று நாங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு எங்களுக்கு வழி தெரியவில்லை. இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் கிறிஸ்தவ குடும்பத்திலே 3-4 தலைமுறையாய் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவனாய் இருந்தாலும் அவனுமே பாவத்தில் தான் பிறக்கிறான்.
ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்குள்ளே வந்த அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் சந்ததி சந்ததியாய் மரபு வழியாய் எல்லாருடைய இரத்தத்திலும் கீழ்ப்படியாமை இருக்கிறது. பிறந்த குழந்தை நன்மை தீமை அறியாத வயது, ஒரு வயது கூட ஆகவில்லை, முரண்டு பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, அழுகிறது, கை காலை உதைத்து அழுது தனக்கு தேவையானதை சாதித்துக் கொள்ள விரும்புகிறது. இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட மொபைல் ஃபோனை கையிலிருந்து பிடுங்கினா அந்த பிள்ளைகளால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. கீழ்ப்படியாமை இரத்தமே பாவ இரத்தமாக இருக்கிறது. அநேகர் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப துன்மார்க்கனாக இருக்கானே, இந்த வாலிபன் கெட்ட பழக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இந்த மனிதன் சிகரெட்டு பிடிக்கிறான், அது அவன் உடலை கெடுக்கிறது, பாவம். இந்த மனிதன் சிற்றின்ப பாவ பழக்க வழக்கங்களிலே இருக்கிறான், அவன் ஒரு பாவி, அவன் பாவம் செய்கிறான். இல்லை பிரியமானவர்களே, அவன் பாவத்திலே பிறந்ததினாலே அவன் வளர வளர பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். பாவம் செய்வதினாலே அவன் பாவி அல்ல, அவன் பாவியாகவே பிறந்ததினாலே அவன் பாவம் செய்கிறான். உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனுக்குலம் இந்த உலகத்தின் அத்தனை ஜனங்களுக்கும் தேவையான ஒரு விடுதலை. இன்னைக்கு மனிதர்கள் தாங்களே ஏற்படுத்தி இருக்கிற எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள், வழிபாடுகள், ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவருடைய உள்ளத்திலே ஒரு அமைதல், ஒரு நிம்மதி வேண்டும், ஒரு சந்தோஷம், சமாதானம் வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் இத்தனை சடங்காச்சாரங்களை ஏற்படுத்தி எதையாவது செய்து எனக்கு ஒரு நிம்மதியும் சமாதானமும், இந்த பாவ உலகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஜனங்கள் போராடுகிறார்கள். உள்ளத்திலே அமைதல் இல்லை, உள்ளத்திலே நிம்மதி இல்லை. தமிழ்நாட்டின் காலஞ்சென்ற பரிசுத்தவான் அவர் ஒரு முறை ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருந்தாராம். அவரே தன்னுடைய கூட்டத்தில் அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த தேசத்தில் ஊழியம் செய்த பொழுது அங்கிருந்த ராணி, இந்த அரண்மனைக்கு இந்த செய்தி எட்டியது. இப்படி இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், மிக வல்லமையாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கிறார். ஜனங்கள் கண்ணீரோடு கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்புகிறார்கள். சொன்ன பொழுது ராணியினுடைய அரண்மனையிலிருந்து செய்தி வந்தது, ஞாயிற்றுக்கிழமை மதிய விருந்துக்கு நீங்கள் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று அழைத்திருந்தார். இவருக்கு ஒரே சந்தோஷம், போனார். அங்கே போய் அந்த ராஜ விருந்திலே பங்கெடுத்தார். எல்லாம் முடிந்தது. இவர் திரும்புகிற நேரம் வந்த பொழுது அந்த ராணியினிடத்தில் கேட்டார்கள், அம்மா நான் புறப்படுகிறேன், உங்களுக்கு ஒரு ஜெபம் செய்துவிட்டு போக விரும்புகிறேன், நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த அம்மா சொன்னாங்களாம், பிரதர், ஐ ஹாவ் எவ்ரிதிங் இன் மை லைஃப். எல்லாம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, நல்ல கணவர் இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு எல்லாம் இருக்கிறது. பட் ஐ ஹாவ் நோ பீஸ். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை, என் உள்ளத்திலே நிம்மதி இல்லை. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்டார்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், அது மிகப்பெரிய செல்வம். அது இருந்து விட்டால், வீட்டில் சாப்பாடு இல்லாவிட்டால் கூட அது அவரை பாதிக்காது. ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் அவன் உள்ளத்திலே ஒரு அழகான விடுதலை,
ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அவனுக்கு தேவை. அன்புக்குரியவர்களே, இந்த விடுதலைக்காகத்தான் மனிதர்கள் ஓடி ஆடுகிறார்கள். இந்த விடுதலையை அந்த மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு, கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவரை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம். அவர்தான் கடவுள். அவர் இந்த பூமியிலே காணக்கூடிய விதமாய், காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதமாய் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தாரே, அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனாய் இந்த பூமியிலே வந்திருந்தால் அவர் தெய்வம், கடவுள். எதற்காக வந்தார்? பாவத்திலிருந்து விடுதலை தேடி அலைகிற இந்த மனுக்குலத்திற்கு பாவ விமோச்சனம் கொடுக்க, பாவ பரிகாரியாக இந்த உலகத்திலே தோன்றின ஒரே ஒரு அவதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என்று சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வந்து உலகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும், சாதி, இன, மத வேறுபாடின்றி அத்தனை பேரையும் நேசித்து அத்தனை பேருக்காகவும் தன் உயிரை தாமே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனையோ அவதாரங்களை குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள். எல்லா அவதாரங்களும் இந்த பூமியிலே காலாகாலங்களிலே தோன்றி கெட்டவர்களை சங்காரம் பண்ணினார்கள், அழித்தார்கள், நல்லவரை பாதுகாக்க வேண்டும் என்று. வேத மாத்திரம் நான் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டுப்போன இந்த மனுக்குலத்தை மறுபடியும் ரட்சிக்கும்படியாய், மீட்கும்படியாய் கடவுளே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். தன் இரத்தத்தை சிந்தினார். ஆகவேதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் என்று இந்த இடத்திலே குறிப்பிடப்படுவது, காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதத்தில் இந்த பூமிக்கு வந்தாரே, இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவர் இந்த பூமிக்கு வந்தார் உங்களை விடுதலை செய்ய. இந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், அழகான ஒரு விடுதலை இருக்கிறது, அருமையான ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த விடுதலையின் வாழ்வுக்குள்ளே வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையா இருக்குமா? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தண்டையிலே 5 மண்டபங்கள் உண்டு, அங்கே வந்தார். அந்த 5 மண்டபங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு இயேசுநாதர் வந்த பொழுது சீசர்களும் பின்னாடியே வந்தார்கள். அங்கே நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். அங்கே 38 வருஷம் வியாதியாய் கிடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டார். அவன் அசைய முடியாதபடி படுத்த படுக்கையாகவே இந்த இடத்துல இருந்தான். 38 வருஷமாய் வியாதி உள்ள அந்த மனிதனை இயேசு ஒரு நொடியிலே குணமாக்கினார். அவருக்குத்தான் சுகமளிக்கும் ஆற்றல் இருக்கிறது. அந்த 5 மண்டபங்களில் உள்ள எல்லாரையும் குணமாக்கினால் என்ன? ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர்கள் கண்கள் காண இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். நேராய் அவனிடத்திலே போய் அவரை ஒரு நிமிடத்திலே அவனை முழுவதுமாய் சுகமாக்கி அவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அசைய முடியாமல் பேரலிட்டிக்கில் கிடந்த அந்த 38 வருஷமாய் கிடந்த அந்த மனுஷன் எழுந்தார்.
ஒரு வினாடியிலே நடந்த அற்புதம். எழுந்தான், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆச்சரியம், மிகுந்த ஆச்சரியம். யார் இவர்? ரொம்ப வருடங்களுக்கு முன்பு இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்திலே சாத்தான்குளம் என்கிற ஒரு கிராமம், இன்றைக்கு அது நகரம், அன்றைக்கு அது கிராமம், 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்லுகிறேன். அங்கே ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் அந்த ஊருக்கு போயிருந்தார். கூட்டங்களிலே அற்புதங்கள் நடக்கிறது, அநேகர் சுகமடைந்து ஒரு பெரிய எழுப்புதல் சாத்தான்குளத்திலே உருவாகி, எங்கு பார்த்தாலும் அந்த பேச்சு தான் பகல்ல. ஏந்த அவனுக்கு சோமாயிட்டு தான். நம்ம தெருவில் ஒருத்தர் நடக்க முடியாமல் இருந்தான்ல, அவன் சோமாயிட்டு நல்லா நடக்கிறான் இன்னைக்கு. அப்படி கண்கூடாய அற்புதம் அந்த கிராமத்துக்குள்ள. இரண்டா ஒரு கிராமம், எல்லாருக்கும் தெரியும். அங்கே 2, 3, 4 நாட்களாக அங்கே மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூட்டங்களை முடித்துவிட்டு அந்த ஊழியக்காரர் ஒரு தெரு வழியாக ஒரு வீட்டில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சாப்பிடுவதற்காக ஒரு தெரு வழியே வந்து கொண்டிருந்தவர் ஒரு வீட்டின் முன்னால் நின்றார். கூட வந்தவங்களாம் என்னையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு வாலிபன் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவனை சுகமாக்குகிறார், அவனை வெளியே வர சொல்லுங்கள் என்று சொன்னார். 1988 அதே சாத்தான்குளத்தில் ஒரு ஜெப வீட்டில் பிரசங்கம் பண்ண போகும்பொழுது அங்கிருந்த ஒரு வயதான ஐயா எனக்கு இந்த சாட்சியை, சம்பவத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் உள்ள ஓடுனாங்க. உண்மையிலேயே ஒரு வாலிபன் படுத்த படுக்கையாய், எவ்வளவும் உணர்ச்சியற்ற உடல், படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். அவனிடத்திலே போய் ஊழியக்கார ஐயா வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் உன்னை தொட்டு குணமாக்கி விட்டார், நீ எழும்பு என்ற பொழுது அவன் எழுந்தான். வெளியே ஓடி வந்து அந்த ஐயாவை வணங்கினான். ஆண்டவர் மகா பெரிய அற்புதமாய் அந்த சாத்தான்குளத்தில் அந்த அற்புதத்தை அன்றைக்கு செய்தார். இந்த 38 வருஷம் வியாதி உள்ள இந்த வாலிபன், அவனை ஆலயத்திலே மறுநாள் ஆண்டவர் பார்க்கிறார். 100% குணமடைந்தவனை பார்த்து ஆண்டவர் வார்த்தை சொன்னார், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே வியாதிகள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அடிப்படை காரணம் பாவம். பாவம் தான் இந்த உலகத்திலே வியாதியை கொண்டு வருகிறது. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு இந்த பூமியிலே எல்லாமே ஆண்டவர் நல்லது 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 என்று படைத்தார். நல்லது என்று கண்டார், தீமையான எதையும் படைக்கல. நல்லது நல்லது என்று படைத்தார். அவன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், வேதனையோடு சொன்னார், ஆதாம், நீ இதை செய்தபடியினால் இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு பாடுபடுவாய். ஆனால் இந்த பூமியிலே முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும். முள் மனிதன் செய்த பாவத்தினுடைய பரிசு. முள் இந்த பூமியிலே முளைத்து மனிதனை குத்தியது. அந்த பாவத்தின் விளைவாய் தோன்றின அந்த முள்ளைத்தான் ஒரு கிரீடம் போல சுற்றி இயேசுநாதருடைய தலையிலே வைத்து அடித்தார்கள். அந்த சிலுவையிலே அவர் தொங்குகிறார். அவருடைய தலையிலே முள்முடி வைத்திருந்து மனிதனுடைய பாவத்தின் ரோகத்தையும்
மனிதனுடைய பாவத்தினால் விளைந்த எல்லா சாபத்தையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டு இன்றைக்கு கேட்கிற அத்தனை பேருக்கும் அவர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரனே, நீ எந்த இடத்திலே எந்த நிலைமையிலே ஒருவேளை படுத்த படுக்கையாய் நீ இருந்து நடக்கவே முடியாமல் அல்லது ஆஸ்பத்திரி கட்டிலே பலவிதமான பிரச்சனைகளோடு நோய்களோடு வேதனைகளோடு போராடி கொண்டு இருக்கிறாயோ, இயேசு உன்னை குணமாக்கும்படி உன் பக்கத்திலே வந்து நிற்கிறார். அவரிடத்திலே நீ சொல், ஆண்டவரே, என்னால் இதை சகிக்க முடியவில்லை, என்னால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி, என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடுதலோடு ஜெபிப்பாயா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரின் பாவங்களை மன்னித்து உன் வியாதிகளிலிருந்து உன்னை குணமாக்கப் போகிறார். பாவத்தின் அகோரம் நம்மை வியாதிக்குள்ளாய் தள்ளி வைத்திருக்கிறது. பாவத்தின் அகோரம் குடும்பத்தில் பலவிதமான கடன் தொல்லைகள், பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதலாகிற ஒரு நிலைமையில் பரிதபிப்போடு நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினாலே இப்பொழுதே உங்களை சுகமாக்கும்படிக்கு, உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்யும்படி ஆண்டவருடைய கரம் உங்கள் பக்கத்திலே நிற்கிறது. ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, சேஷமாய் ஆஸ்பத்திரிகளிலே கட்டிலே ஆண்டவரே வியாதியோடு கிடக்கிற அவர்களை இப்பொழுது நீர் தொட்டு சுகமாக்கும் ஐயா. ஆண்டவரே, மனம் இறங்கும் சுவாமி. திரளான ஜனங்கள் பாவத்திலே சிக்கி பாவத்திலே கட்டுண்டவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ளம் உடைந்து மனதுருகி அவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்களுடைய வியாதிகளை நீக்கி அவர்களை குணமாக்கி அவர்களை நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி அவருடைய வயதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வாழ வயது போல அவர்களுக்கு மறுபடியும் பலத்தை ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறபடியினாலே உம்மிடத்திலே மன்றாடுதலோடு இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தொடும் அப்பா. உடைய பிள்ளைகள் இனி பாவம் செய்யாமல் இருக்கும்படி இப்பொழுது அவருடைய பாவ கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலை செய்வீராகப்பா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே. ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுது குணமாக்கும் வல்லமை எங்கள் நடுவிலே இறங்கி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பழுதுபட்ட எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகள் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அது ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் ஐயா. இயங்காத உறுப்புகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இயங்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே. வியாதிகள் குணமாகட்டும், வியாதிகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், சரீரத்திலே காணப்படுகிற சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை ஆவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுகிறதற்காய் நன்றி, 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 நன்றி. வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள், கணையத்திலே உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீர் சுகம் கொடுக்கிறதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பழுதற்ற
இருதயமாய், ஒரு புதிய இருதயமாய் இப்பொழுது நீர் மாற்றுவீராக என்று உம்மிடத்திலே ஆண்டவரே மன்றாடுதலோடு நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே சாப்பிடுவதற்கும் வழி இல்லாமல் ஆண்டவரே வறுமையின் கோர பிடியிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த குடும்பங்களை தழைக்க வைக்கிற தேவன், அந்த குடும்பங்களை வாழ வைக்கிற தெய்வம், அந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை ஒரு வினாடியிலே மாற்றுகிற ஆற்றல் உள்ள தெய்வம் ஆண்டவரே. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை வறுமையின் பிடியிலிருந்து அவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. வேலை இல்லாத ஆண்டவரே பட்டதாரிகளுக்கு, வேலை இல்லாத குடும்பத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற வாலிப மகன்கள் மகள்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை கட்டளையிடுவீராக. நாங்கள் உழைத்து ஆண்டவரே அந்த வருமானத்தில் எங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைகளை இப்பொழுது மாற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்டர்வியூக்கு புறப்பட்டு போகிற பிள்ளைகளோடு உம்முடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக, அவர்களுக்கு நீர் தருவீராக. அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் கிருபையினால் உன்னை முடிசூட்டுகிறார் என்ற வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதியும். அவர்களுடைய பாவ கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தினால் முற்றிலும் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முற்றிலும் அவருடைய இரத்தத்தின் வல்லமை அவருடைய பாவங்களில் இருந்து அவருடைய பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை செய்வீராக. நீர் அப்படி செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயங்காத உறுப்புகள் இப்பொழுது இயங்குகிறபடினாலே துதிக்கிறோம். ஆமென் லார்ட். நன்றி. நரம்புகளிலே ஒரு உயிர் இறங்கி வரட்டும் ஐயா. எலும்புகளிலே, இரத்தத்திலே, சதையிலே உம்முடைய ஜீவன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது அசையட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கிற கர்த்தருடைய ஆற்றலும் வல்லமையும் இப்பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஆச்சரியமான விடுதலையை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகரை நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய பாவ கட்டுகளில் இருந்து அவர்களை நீர் அறுத்து விடுதலை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்கள் விடுதலை ஆகிற அதே வினாடியில் அவருடைய பிரச்சனைகளும் அவருடைய வியாதிகளும் அவருடைய கடன் பாரங்களும் அவர் வேலையில்லாத திண்டாட்டம் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த அற்புதங்களை அவர்கள் உணர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே சாட்சியாய் அந்தந்த குடும்பங்களில் அவர்கள் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.